ஒரு புலவர் வள்ளல் பெருமானிடையே போட்டி போடுகிறார். நான் ஒரு சில வார்த்தைகளை எழுதி அனுப்புகின்றேன். அதற்கு உங்களுக்கு பொருள் எடுக்க முடியுமா? எடுத்தால் அனைத்திலும் இருந்து நான் விடுபடுகின்றேன். ஆனால் வள்ளல் பெருமானோ இறைவன் அருள் பெற்றவர் என்று அந்த புலவருக்கு தெரியவில்லை. ஆனவும் அதை வள்ளல் பெருமான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவருக்கு போட்டி போட மனமும் இல்லை. அவர் எழுதியதை கசக்கி தூக்கி எறிந்து விட்டார். அவரிடம் இருப்பவர்கள்தான் என்னவென்று பார்த்தார்கள். அவரிடம் இருப்பவர்களும் புலவர்கள்தான். அவர்களுக்கும் பொருள் தெரியவில்லை. இதுபோன்று இருப்பதால் நாம் அவருக்கு பதில் சொல்ல வேண்டும். அப்போதுதான் அவருக்கு புரியும் என்று இருப்பவர்கள் சொன்னதால் அப்போது கூட அதற்கு அவர் விளக்கம் தரவில்லை. கூட இருப்பவர்களுக்கு அவரும் புலவர், ஒரு சில வார்த்தைகளை எழுதி இதிலிருந்து பொருள் எடுத்து எழுதுங்கள், அதற்கு சரியான வார்த்தைகள் கிடைக்கும் என்று சொல்லி சென்று விட்டார். பிறகு அவர்கள் எழுதியதை அவருக்கு அனுப்பி உள்ளார்கள். எனக்கு தெரியாத பொருள் இதில் சொல்லி உள்ளீர்கள் என்று அவர் இருப்பது மதுரை மடத்தின் தலைமை புலவர். மதுரையிலிருந்து வடலூருக்கு வந்து வள்ளல் பெருமானின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கின்றார். அந்த அளவுக்கு தமிழ் வார்த்தைகள் உள்ளது. அது படித்த பெரிய புலவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு சில வார்த்தைகள் இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இப்போது நாம் புரியும்படியாக அப்போதே எழுதி உள்ளார் என்றால் அது இறைவன் ஒரு நாள் தானே முடியும். புரிந்து கொள்ளுங்கள் திருக்குறளின் மகிமையை. திருக்குறளும் அந்த காலத்து புலவர்கள் எழுதியதை போல் கடினமான வார்த்தைகள் இருந்தால்தான் இதை புகழ்ந்து இருப்பார்கள். வள்ளல் பெருமான் அவர்களுக்கும் அதே நிலைதான். அதில் கடினமான வார்த்தைகள் இல்லை என்பதால் அவர் போட்டி போட்டார். வள்ளல் பெருமானுக்கு ஒன்றும் தெரியாதது போல தெரிகிறது. மக்கள் பேசும் வார்த்தைகளை எழுதி உள்ளார் என்று. அதனால்தான் அந்த நாளில் திருக்குறளை சாதாரணமாக நினைத்து இருப்பார்கள். அந்த நாளில் புலவர்கள்தான் தகுதி கொடுப்பார்கள். அவர்கள் நிலையில் அது இல்லாததால் அவர்களுக்கு அது ஒன்றும் இல்லை என்று விட்டு இருப்பார்கள்.